ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விளாக்ஸ் ஆஃப் சப்னா. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன் பருப்பு இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டு கழுவுன பாத்திரங்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்தது என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீக்கிரமாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அவல் செய்ய போகிறேன். ஸோ அவல் எடுத்து வச்சுருக்கேன். மதியானத்துக்கு ரைஸுக்கு நான் அரிசி ஊற வச்சுட்டேன். முருங்கைக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், தக்காளி, சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ரசத்துக்கு புளியும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்யலாம் வாங்க. இப்போ நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது பருப்பு போடாமல் நான் தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். முருங்கைக்காய்க்கு நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி பருப்பை வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு. அதனால் நான் இந்த மாதிரி இன்றைக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கணும். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். கடுகு காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 by 1 சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை வெங்காயம் மட்டும். நிறைய வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம், அரைவாசி சேர்த்துக்கிட்டா போதும். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நம்ம அடுத்ததான் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி, அதனால் நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். நான் ஒரு 4 முருங்கைக்காய் போடுறேன். 4 முருங்கைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா 2 சின்ன தக்காளியை போட்டுருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக ஒரு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இது நம்ம குத்தி விட்டு வணக்கிடலாம். வணங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட அந்த பேஸ்ட்டு சேர்த்தணும். அதுக்காக என்னென்னா தேங்காய், சோம்பு 2யும் சேர்த்து நான் நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துக்கிறேன். அது நம்ம இப்போ சேர்த்த வேண்டியதில்லை, கடைசியாக காய் வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க காய் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட முருங்கைக்காய் கூட நம்ம உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வேண்டான்னா இதை மட்டும் கூட போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எல்லா காயுமே சேர்த்து ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாமே போட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது கூட காய்க்கு உப்பு பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு கிளறிட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். நான் இதில் இப்போ நான் 1 ஸ்பூனும் கொஞ்சமும் நான் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூளை போட்டு கிளறிட்டு கொஞ்சமாக நம்ம அந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். ஒரு 1.5 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும். இப்போ இதில் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன் சாம்பார் தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன்னா சாம்பார் தூள் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். குட்டி குட்டியாக துளசி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கிட்டால் போதும். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது, ஒரு கொதி விட்டுக்கிட்டால் போதும். அதனால் நான் இப்போ ஆட் பண்ணல. காய் நல்லா வேகட்டும். இது நான் வேகிறதுக்குள்ளே நான் நெக்ஸ்ட் அடுத்த கேப்பில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வேறு பர்னருக்கு மாற்றிட்டு இதில் இப்போ நான் அவல் தாளிக்க போகிறேன்.
நான் வந்து இப்போ லேஸ் அவலில் தான் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அதை ஊற வைக்கல. ஜஸ்ட்டு வந்து நான் இதை தாளிக்கும் போது அதை ஒரு கழுவி வச்சுருக்கேன், அது போதும். ஊற வச்சா ஒரு மாதிரி ரொம்ப அது மேஷ் ஆன மாதிரி ஆயிரும், அதனால் லேஸ் அவலாக இருந்தால் ஊற வைக்க வேண்டாம். இப்போ இது கூட வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், தேவையான அளவு. கடுகு கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது லெமன் போட்டு கூட செய்யலாம் இந்த அவலுக்கு வந்து. நல்லா பொரியட்டும், ஆனால் தீஞ்சிடக்கூடாது கடலப்பருப்பு. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சம் இது நல்லா வறுபட்டுருச்சு. இதுக்கப்புறமா நான் வெங்காயம் சேர்த்துக்குவேன். வெங்காயம் வந்து உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நான் சேர்க்க போகிறேன் இதுக்கு. அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நான் வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். இது கூட வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிட்டோம். வணங்கினதுக்கப்புறமா அடுத்து சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நான் இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியை நான் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் போடுற அவ்வளோ அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம், ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். நீங்கள் போடுற அளவுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள் இப்போ இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போடலை, அதனால் நான் வந்து இந்த டைமில் நான் ஆட் பண்ணிக்கல. உப்பு போட்டுட்டோம், அதனால் சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த அவலை நான் போட்டுக்க போகிறேன். நல்லா கழுவி 2 டைம் மட்டும் கழுவி எடுத்து வச்சுருந்தேன். கழுவுனதுக்கே பாருங்கள் நல்லா அது ஊறி வந்துடுச்சு. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் சூடாக்கிட்டால் போதும், ரெடி ஆயிரும். அந்த பக்கம் அடுப்பில் எனக்கு குழம்பும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு, கொஞ்சம் ஒரு கொதி விட்டுருக்கேன். இதை இது பண்ணிவிட்டு அதை பார்த்தோம்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கோட மார்னிங்க்கும் லஞ்சுக்கும் முடிஞ்சது ஒர்க்கு நமக்கு. நீங்கள் கொஞ்சம் பெரிய பேனாக கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு கிளறக்கு சௌரியமாக வேணும்னா. நான் கிளறி விட்டுட்டேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துறதுனா சேர்த்திக்கலாம். நான் வந்து காரமும் அளவாக தான் போட்டிருக்கேன், அதனால் நான் தேங்காய் பூ சேர்த்திக்கல, இதோட விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழம்பு பாருங்கள் நல்லா வந்து இதாகிடுச்சு. இந்த டைமில் வந்து இது கூட நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்க போகிறேன். சேர்த்திட்டு ஒரு கொதி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ. ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி அந்த ஜார் கழுவி ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ஒரு கொதி விட்டது நான் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.